வச்சிருவாங்க இப்பயே. இப்ப பயங்கரமா அமேசிங்கா நான் மட்டும் ஆட வேண்டிய ஒரு விஷயம். ஆனா என்னால முடியாம நீங்க எல்லாரும் அனுபவிச்சு சாவுங்கடான்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஆட வச்சுட்டு நான் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளவு வாய் பேச்சு பேசினா இப்ப பேச சொல்லுங்க. ஒரு வார்த்தை பேச மாட்டேன். கஷ்டம் தான் கேம், கஷ்டம் தான். எஸ் யூ நோ ஆஸ்ட்ரிச் முட்டை தட் கதை. ஓகே சரி, இந்த ரவுண்ட் வந்துட்டு என்ன? இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்ம என்ன போறோம்? இந்த ரவுண்ட் முடிஞ்சதா இல்லையா? முடிஞ்சிச்சு. அவ்வளவு எல்லாரும் பண்ணிட்டீங்களா? எல்லாம் பசங்க எல்லாம் பயங்கரமா பண்ணாங்க. சூப்பரா பயங்கரமா பண்ணாங்க. தேங்க் யூ. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆளுக்கு இவ்வளவு பயங்கரமா ஜாலியா பண்ணுவீங்கன்ட்டு. தேங்க் யூ so much. இந்த ரவுண்ட் முடிஞ்சிச்சு. அடுத்த ரவுண்ட் இருக்கு. அடுத்த ரவுண்ட் நீங்க இல்ல எஸ்கேப் ஆகலாம்னு நினைச்சீங்கன்னா அது கிடையாது. அதுக்கும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா அந்த ட்விஸ்ட்ல ஆனா கடைசி வரைக்கும் நம்ம எதுக்கு இது பண்றோம்னு கூட நான் சொல்லல. பரவாயில்ல, அது நெக்ஸ்ட் ட்விஸ்ட்ல நான் சொல்றேன். இந்த ட்விஸ்ட் இப்ப என்னன்னா நீங்களும் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கீங்க. ட்விஸ்ட் பண்ணி காலு கைட்லாம் ட்விஸ்ட் பண்ணிக்க கூடாது. உனக்கு தெரியுமா? ஓகே, தெரியல. என்ன கேம் பண்ண போறோம்? சரி, எல்லாம் நில்லுங்க வாங்க. முட்டி உடைஞ்சவன் கை கால் உடைஞ்சவனா டீவ்ல வச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம? சரி, இப்போ அருண் நீ வந்து எல்லாரும் ஒரு லைன்ல நிக்க வைப்பியா? ஃபர்ஸ்ட் நிக்க வச்சுக்கலாம். எங்க ஒரு சைடுல ட்ரெயின் வாங்க. மாஸ்டர் நிக்க வைப்பாங்க. இப்போ அருண் நீ தான் லாஸ்ட்ல நிப்ப. ஓகேவா? எல்லாம் நிக்க வச்சியா? இவன் கரெக்டா இருப்பான் கெமியா. இவன் ஆடுற ஸ்டெப் தான் நீ ஆடணும். பிரகாஷ் இங்க வா. இல்ல, நான் முன்னாடி நிப்பேன். ஓகே, என்ன பண்ணனும்? இரு, நான் சொல்றேன். கேம் ஒரே நிமிஷம். இப்போ கேம் என்ன சொல்லுங்க? சரி, இப்போ கேம் என்னன்னா இப்போ வந்துட்டு அருண் லாஸ்ட்ல நிப்பான். ஓகேவா? மாஸ்டர் வந்துட்டு ஒரு ஸ்டெப் போடுவாரு, கோரியோகிராஃபி. இந்த மாஸ்டர் மட்டும் யூ ஆர் மை மாஸ்டர். சோ அருண் அவர் வந்து லாஸ்ட்ல ஒரு ஸ்டெப்பை போடுவாராம். அந்த ஸ்டெப்பை முன்னாடி இருக்கிற ஆளை தட்டிட்டு காமிப்பாராம். முன்னாடி இருக்கிற ஆள் என்ன புரிஞ்சிருக்காரோ புரியலையோ அதே ஸ்டெப்பை நெக்ஸ்ட் அப்படின்னு கடைசி ஆட போறது யாரு? கடைசி ஆட போறது கெமி. என்ன ஸ்டெப்பை போட்டிருக்கீங்க நானும் பாக்குறேன். பாட்டுக்கிட்டே. ஓகே ஓகே, போயிடலாமா? ஓகேவா? என்ன வேணா பண்ணலாம்ல. நான் பாவண்டா ப்ளீஸ். எங்க தலை சிங்க குட்டி இருக்குது டீம்ல. பெரிய பெரிய டான்சர்லாம் இருக்காங்க, அந்த ஸ்டெப் பார்த்து போடுங்க. ப்ரோ போயிடலாமா? ரெடியா? கேமி முன்னாடி போய் நில்லுங்க. ஏய், யாரும் திரும்ப கூடாது. முன்னாடி போ, முன்னாடி. ஓகே, போயிடலாமா? பாட்டுக்கு பாரு. இங்க பாரு, எல்லாருக்கும் ரூல் சொல்ற மாதிரி நான் ஒரு ஸ்டெப் ஆடுவேன். யாருமே திரும்பி பார்க்க கூடாது. உன் முன்னாடி இருக்கவன் உன்னை கூப்பிட்டாதான் நீ திரும்பணும். அவன் என்ன ஆடுறானோ அந்த ஸ்டெப்பை நீ முன்னாடி ஆடிக்கணும். அப்படியே முன்னாடி ஃபைனலா எந்த ஸ்டெப்னு பாப்போம். ரெடியா? போயிடலாமா? மண்டா அழகா இருக்கா? நான் ரெடியா? ரெடி, போயிடலாம். ஓகே, ரெடியா? டீம் ரெடியா? நான் பட்டி ரெடி. ஓகே ஓகே, போயிடலாம். காப்பாத்துங்க. ஆடி காட்டியா? ஸ்டெப் ஆடி காட்டுங்க.
அதை ஆடி காட்டு ஃபர்ஸ்ட். ஏங்க ஃபர்ஸ்ட் இப்படி வச்சதாங்க தப்பு. ஆன் ஸ்டெப்பு 1 2 3 4 5 6 7 1 2 3 இவ்வளவு பண்ண இதை மட்டும் பண்ணி எல்லாரும் கேமரா கிட்ட பேசு. சரி ஓகே மட்டும் பண்ணி அப்ப மாத்திக்கலாம். ஏய் பண்ணிட்டேன். Please do the full step to our camera. ட்ரை பண்ணி கூட 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 மைக்கேல் ஜாக்சன் இப்பே பேக் இதான் ஆன் ஸ்டெப். நீங்க என்ன பண்ணீங்க? ஆனதுக்கு அதுக்கு ஒரு டிஃபரன்ஸ். இப்போ கெமி நீங்க போய் ஸ்டெப் சொல்லுங்க, நான் வந்து ஃப்ரண்ட்ல நிக்கிறேன். போங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஓகே இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம் என்ன ஸ்டெப் பண்ண போறாங்கன்னு. இவன் வேற என் முன்னாடி நிக்க வச்சுட்டாங்க. ஏற்கனவே வார்ம் அப் தான் பண்ணுவாங்க. ஐயோ போடே. ஓகேவா கெமி ரெடி? நான் ரெடி. பிரகாஷ் ஓகேவா ஸ்டெப் அப்பர். ஓகே ஹாய் ஹாய் பட்டு. ஐயோ இல்ல உருந்துச்சா? ஏய் கெமியே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட மாட்டாங்க. உருந்துச்சா? ஏய் ஒரு வாட்டி தான் பண்ணு. ஒரு வாட்டி தான். போ கீழே. பரவாயில்ல பண்ணு பண்ணு. ஏங்க என்னங்க பண்றீங்க? அவ்வளவுதான். டான்ஸ் ஆடுறாங்களா வேற ஏதாவது பண்றாங்களா? நல்லா இருக்கா? பாரு நின்றுட்டே பாரு. அங்கேயே சிரிச்சு கேம் முடிச்சாரு. எனக்கு தெரிஞ்சு கொடுமா ஏதோ கீழே எல்லாம் பண்றாங்க போல. சரி இன்னொரு தடவை என்ன பண்ண எப்படி வேணா எந்த பக்கம் வேணா இருக்கலாம் உங்க இஷ்டம். இல்ல புல்லா கீழே. நெக்ஸ்ட் பாருங்க. கஷ்டமான ஸ்டெப்பா? ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பண்ணோம். அவனை கூப்பிடுங்க. ஹலோ ஹலோ. ஐயோ ஏதோ பண்ண போறானுங்க. ஏய் ஸ்டெப் ஆடுங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணீங்களா அந்த பையனோட? இந்த மாதிரி அதெல்லாம் மாத்திட்டாங்கடா. மாத்திட்டாங்க. நான் சொல்லி காமிக்கிறேன். நீ பண்ணி காமி ஒரு வாட்டி. ஏங்க நீ ஆனா பண்ணி காமிக்கோ. கம் அவன் என்ன சொன்னானோ என்ன புரிஞ்சதோ பண்ணி காமி. ஓ சாரி நீ வாசிங்க. திரும்ப போ. நீ மறுபடியும் கூப்பிடுறா? மறுபடியும் அவன் பண்ணி காமிக்கிறா. இவன் ஒரு மாதிரி பண்றான். பண்ணணும் இதே மாதிரி. என்ன பண்றான்? பாரு
பாயிரா வந்து பண்ணு ஐயோ டான்ஸ் ஆடுறோம் என்ன பண்ணுறீங்க பண்ணு ஐயோ உட்காந்து என் முட்டி வர அடிபட்டுருக்கு நீ எந்த முட்டி வேணாலும் அப்புறம் கீழே போய் தள்ளி போ டான்ஸ் அடிச்சுட்டு அடி அடி எத்தனை அடி ஒழுங்கா அடி அது தெரியவே இல்லை ஒழுங்கா அடி ஒழுங்கா அடியா இங்க பாரு அப்புறம் எழுந்து இந்த மாதிரி சரி ஸ்டெப் என்னன்னு தெரியணுமா பண்ணி காட்டுங்க எல்லாம் இங்க வாங்க எல்லாரும் நான் எவ்வளவு அழகா அந்த ஸ்டெப்பை போட்டேன் அழகா இல்ல ஒண்ணுல ஸ்டார்டிங்ல அந்த இந்த டாஷ்லாம் இல்ல ஓகேவா இப்படி இருக்கா ஐயோ எனக்கு என்ன இப்போ இல்ல அப்புறம் அவ்வளவுதான் என்ன பண்ண இவ்வளவு நேரம் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க கலகலன்னு என்னென்னமோ பண்றோம் எங்களுக்கே தெரியல பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலியா இல்ல டான்ஸ் ஸ்டுடியோவானே தெரியல பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலியா டான்ஸ் ஸ்டுடியோ எங்க ஓனர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவங்க கழுத்துல ஒரு கத்தி அந்த கழுத்துல ஒரு கத்தி முடிஞ்சு அப்படியே சொன்னேன்னா அவ்வளவு வைபா சீரியஸா இல்லாம ஃபன்னா நம்ம மைண்ட ஃப்ரீ ஆக்கி நம்ம ஜாலியா அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் வார்ம் அப் ஆகி வேர்த்து இனிமே தான் ஸ்டார்ட் ஓகேவா. ஸோ என்ன ஸ்டார்ட்னா அந்த ட்விஸ்ட் இதுக்கு மேல ட்விஸ்ட்னா அவ்வளவுதான் கை கால ட்விஸ்ட் ஆயிடுவாங்க. உண்மையா சொல்லுங்க என்ன சொல்லுங்க. ஸோ அந்த ட்விஸ்ட் என்னன்னா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ எவ்வளவு சீரியஸா சொல்றேன் சொல்லுங்க. முக்கியமான விஷயம் அப்ப ஜோக் அடிக்காதீங்க சொல்ல விட மாட்டேன். ஸோ இப்போ முக்கியமான விஷயம் என்ன நானும் அருணும் சேர்ந்து டிஜேடில பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். சரி சோ நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க டிஜேடினா என்ன. டிஜேடி இஸ் டான்ஸ் ஜோடி டான்ஸ். ஸோ அந்த டான்ஸ் ஜோடி டான்ஸ்ல அமேசிங்கான ஒரு ஃபன்னான ஒரு கியூட்டான ஒரு ஜோடியா நாங்கள் ரெண்டு பேர் போகிறோம். அருண் அண்ட் கெமி. உண்மையாக சொல்ல போனோம்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் மேடை. நான் டான்ஸ் வந்துட்டு சும்மா ஜாலியாக ஆடுவேனே தவிர ஒரு ஸ்டேஜில் போயிட்டு பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணதில்லை. ஆனால் நம்மால் வந்துட்டு ஒரு செம்ம டான்ஸர் ஒரு மாஸ்டர். இதோட ஆனா இதை விட ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா he was a background dancer. இப்போ நிறைய பேர் வந்துட்டு பேக்ரவுண்ட் டான்ஸஸாகவே இருந்துட்டோம்னா அப்படியே போயிடுவோம், நமக்கு வந்து ஸ்கோப் இல்லை ஹோப் இல்லை அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க. ஆனால் கிடையாது. அது எல்லாமே மாற்றுறதுக்கு எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு ஹோப்பாக இருக்க வேண்டிய ஒரு ஆளாக நம்ம அருண் இப்போ வந்திருக்காங்க. மேஜிக் கண்டிப்பா ஒரு ஜூஸ் ஒன்று இருக்கு. ஏன்னா இந்த கஷ்டம் எனக்கு தெரியும். நானும் வந்துட்டு ஆடியன்ஸா இருந்து தான் நான் ஆக்சுவலி இந்த நிலைமைக்கு நான் வந்து நிக்கிறேன். ஸோ அந்த ஒரு கஷ்டம் என்னென்ன வலி இருக்கும், என்னென்ன அவமானங்கள் இருக்கும், என்ன பேசியிருப்பாங்க, என்னென்ன ஹார்ட் ஒர்க் நம்ம போடணும் இங்க நிக்கிறதுக்கு எல்லாமே எனக்கு புரியுது. அதோட பயங்கரமா நம்ம போட்டிருக்காரு. அதை போட்டுட்டு எல்லாருக்கும் சேர்த்து இவன் நிக்கிறான். இவன் ஜெயிச்சா எல்லா டான்ஸுக்கும் ஜெயிச்ச மாதிரி மேஜிக் அருண் வாழ்க. ஸோ எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. நாங்கள் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், இன்னும் நிறைய எஃபர்ட்ஸ் போடுவோம். பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்க்க போறீங்க. செமையா பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்துட்டு இப்போ நாங்கள் ஸ்டேஜ் ஆடி நீங்கள் டிவியில் பார்த்து அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் போட்டு என்னோட பண்ணுங்க. நீ ஏதாச்சும் சத்தியமாக சொல்லணும்னா எங்களோட சேர்ந்து இவங்க ட்ரிபிள் மடங்காக பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு நாங்கள் ஆடுறோமோ இல்லையோ அவங்க ஜிங்கும் மொத்த பாட்டுக்கும் ஆடுறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ரே பண்ணுங்க. ஏன்னா அவங்க லைட்டாக இந்த குண்டான கெமியை தூக்குறாங்க. இவனும் என்ன தூக்குறான். நான்லாம் பறப்பேன்னு யோசிச்சதே இல்லை. ஸோ பறக்கிறேன் மிதக்கிறேன் என்னென்னமோ பண்ணுறேன். ஆல் நன்றி டு மை பாய்ஸ். தேங்க்யூ. ஸோ திஸ் இஸ் மை நியூ ஃபேமிலி, மை ப்ரொவோக் ஃபேமிலி. ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி எங்களுக்குன்னு ஒரு தலைன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஆனால் நம்ம தலை வந்துட்டு இங்க இருக்க முடியல. அவர் வந்துட்டு நமக்காக தான் போயிருக்காரு, போயிட்டு வந்துருவாரு. பரவாயில்ல, நெக்ஸ்ட் vlogல நான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்றேன். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க எல்லாரையும் ஒன்னாக்குன ஒரு க்ளூ, ஒரு ஹெட், ஒரு லீடர். அது தலைவன். என்ன சொல்லலாம் தலைவனுக்கு
அடுத்த எபிசோட்ல சொல்லுங்க. No. பைத்தியக்காரன். சோ நம்ம தலைவர் யாருன்னா நம்ம கார்த்தி மாஸ்டர் தான். அவர் வந்துட்டு நீங்க யோசிக்கிற மாதிரி சாதாரண மாஸ்டர்லாம் இல்லைங்க. நான்லாம் அவரை பார்த்தா நான் பயப்படுவேனா? கெம்மி பயப்படுவாளா? அவர் அங்க வந்தா இங்கே என் கால் நடுங்கும். அவர் வந்தா சுப் சாப்பா நிப்பேன். அது வந்துட்டு மிரட்டுறாங்க அப்படிலாம் இல்லை, ஒரு மரியாதை கலந்த பயம். ஏன்னா அவர் என்னமா ஆடுறாரு, என்னமா ஸ்டெப் போடுறாரு, ஆட தெரியாத கெம்மியே ஆட வைக்கிறாரு. அதுல நான் அவரு எங்கேயோ வச்சுட்டேங்க. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். எனக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து எனக்கும் ஆட முடியும்னு சொல்லி கொடுத்து எங்கள் எல்லாரையும் சேர்ந்து நம்ம மாஸ் பண்ணி கலக்குறோண்டான்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து எங்கள் எல்லாரையும் இங்கே நிற்க வச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஆல்சோ. தேங்க்யூ. எவ்ரி சாட்டர்டே சண்டே 8:30 to 8:30 PM பாருங்க ஜி தமிழ்ல. உனக்கு ஏதாச்சும் பேசணுமா? நீ ஏதாச்சும் சொல்லணுமா? என்ன திடீர்னு சொல்லணுமா? இல்ல லைக் மைக் அங்கதான்டா இருக்கு. மனசுல இருந்து ஓ மனசுல இருந்து உனக்கு ஏதாச்சும் சொல்லணுமா? கஷ்டப்பட்டது கெமிய பத்தி இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கலானே. டிஜே வந்து எனக்கு கிடைச்சது வந்து கொஞ்சம் கஷ்டமா, ரொம்ப கஷ்டம். நான் வந்து ஈஸின்னு நினச்சேன், எல்லாமே கொஞ்சம் ஆடினா கிடச்சிரும் அப்படின்னு. ஸோ அதை தாண்டி நிறைய ஹார்ட் ஒர்க்கு எல்லாமே இருக்கணும். இது வந்து என்னோட 3வது வருஷம். 3 வருஷம் நான் ட்ரை பண்ணேன் ஆடிஷன். இந்த 3வது வருஷம்ல தான் எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அதனால் கை தட்டினா அவ்வளோ பேசலாம். ஸோ வந்து செலக்ட் ஆகிட்டோம். அடுத்து என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது பார்த்தா எல்லாருமே கொஞ்சம் அப்படியே டஃப்பு அந்த மாதிரி வந்து பார்த்தா தெரியுது. அப்போ வந்து எனக்கு யார் பேரு அப்படின்னு வந்து யோசிக்கும் போது பார்த்தா கெமி அவன் வந்துட்டாங்க. ஓகே கெமி இல்ல இவ்வளவு நேரம் ஃபீலா சொல்லிட்டு அப்புறம் கெமி வந்த அப்புறம் ஆளு சிரிக்கிறாங்க. ஓகே கெமி வந்து ஒரு நல்ல வந்து ஒரு சப்போர்ட்டிவ். நான் வந்து டிப்ரெஷன் கை. நான் வந்து அப்பப்போ ஏதாவது என்ன பண்ணுறது அப்படி யோசிப்பேன். எல்லா நேரமும் வந்து உன்னால் முடியும் பண்ணு, உன்னால் முடியும், என்னாலையும் முடியும், உன்னால் முடியும் அப்படி சொல்லி நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து வந்தனால எங்கள் டீமே வந்து அப்படியே ரொம்ப ஜாலியாகிடுச்சு. ஜாலி அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை எல்லா எபிசோடும் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியுதோ நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். ஜெயிக்கிறோம், கப்பை தூக்குறோம், அந்த கோல்டை தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறோம். மெலோடி சாங்கா இருந்த நாங்க ஒரு கானா சாங்கா மாத்தின கெமிக்கு ஒரு ஓ போடுங்க. இல்ல ஜிபே டிரான்சாக்ஷன். ஆக்சுவலாக வெரி வெரி ஹாப்பி. ஒரு அழகான ஃபேமிலி கிடச்சிருக்கு, ஒரு அழகான இடம் கிடச்சிருக்கு, எனக்கு டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு மேடை கிடச்சிருக்கு, நிறைய ஆட்களும் கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் முடிச்சாச்சு, ஃபன் பண்ணியாச்சு, வார்ம் அப் பண்ணியாச்சு. அடுத்து நாங்கள் செம்ம தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஸ்டேஜில் போய் மிரண்டு எல்லாரும் அப்படியே அசந்து போனோம்ல. ஸோ இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. நெக்ஸ்ட் vlogல இன்னும் நிறைய ஆட்டம் இருக்கு, நிறைய கொண்டாட்டமும் இருக்கும். அது வரைக்கும் ப்ளீஸ் ஸ்டே டியூன் அண்ட் என்ன சொல்லுவேன் மறந்துட்டேன். சப்ஸ்கிரைப். So till then stay tuned and subscribe to Kemila.